அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக தகவலை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரத சப்தமி 2026 பாவங்கள் போக்கும் ஒரு அற்புத குளியலையும் மிக எளிய ஒரு வழிபாட்டு முறையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடியோ முழுசாக கேளுங்க. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நன்னாள். நீங்கள் தீராத கஷ்டத்தில் இருக்கீங்களா, தீராத துன்பத்தில் இருக்கீங்களா, வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இந்த மகா சிவராத்திரி நாங்கள் தொடங்க இருக்கும் எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து அன்று நள்ளிரவு 12 மணிக்கு நாங்கள் செய்யும் ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் வேண்டுதலை பிரார்த்தனையை சொல்லுங்கள். நிச்சயம் அது தீரும். அதர்வன வேத முறைப்படி உங்கள் பிரார்த்தனை சிவனிடத்தில் சேர்க்கப்படும். மேலும் 4 ஜாம பூஜைகள் பற்றிய விளக்கமும், பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும், கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகலில் என்ன பண்ணணும், இது போன்ற குறிப்புகளும் இந்த குழுவில் சொல்லித்தரப்படும். டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது சிவாய நம என்று தகவல் அனுப்புங்க. அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் உங்களை துரத்துகின்றதா, நிம்மதியாக இருக்க விடாமல் செய்கின்றதா, மனம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் தடுமாறி கொண்டிருக்கின்றதா? கவலை வேண்டாம். 25/1/2026 தை 11 ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்பாக நான் சொல்லும் முறைப்படி குளியுங்கள். இந்த ரத சப்தமி குளியல் செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது வெள்ளருக்கு இலை. உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் 7 அல்லது 9 எண்ணிக்கையில் வெள்ளருக்கு இலையை நீங்கள் இன்றே சேகரித்து வையுங்கள். ஒரு அன்பு அறிவிப்பு. வேலை பளுவின் காரணமாக இந்த ஆடியோவை இன்று தான் பதிவிடுறேன். எனவே இந்த ஆடியோவை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நல்ல செய்தி அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? ஒவ்வொரு உறுப்பினருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் 7 அல்லது 9 வெள்ளருக்கு இலையை இன்று இரவுக்குள்ளே சேகரித்து வச்சுக்கோங்க. நாளை 25ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்பாக அனைவரும் குளித்து விட வேண்டும். ஆண்கள் குளிப்பதாக இருந்தால் அந்த வெள்ளருக்கு இலை 7 அல்லது 9 ஒன்றின் மீது ஒன்று வைத்து தலையில் வைத்து அது மேலே கொஞ்சம் விபூதி வைக்கணும். வெள்ளருக்கு இலை மேலே விபூதி வச்சு முதல் தடவை தலைக்கு தண்ணி ஊற்றும் போது இதை வைத்து குளியலை தொடங்குங்கள். அவ்வளவுதான். இதே பெண் குளிப்பதாக இருந்தால் 7 அல்லது 9 வெள்ளருக்கு இலைக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வைத்து தலையில் வைத்து முதல் குளியலை செய்துவிட்டு அதன் பிறகு வழக்கம் போல குளித்துவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட பணியை பார்க்கலாம். இதுதான் ரத சப்தமி பாவங்கள் போக்கும் குளியல். ஒரு அற்புதமான பூஜையை சொல்கிறேன். இந்த குளியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு பின்பு உங்கள் வீட்டில் சூரியன் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டு ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் வெள்ளருக்கு இலைகள் கொஞ்சம் வைத்து என்ன உங்களால் நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ, கோதுமையால் செய்த உணவுகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பழங்கள், தேங்காய் அப்படின்னு உங்களால் என்ன வைக்க முடியுமோ உங்கள் சக்தி உண்டானது அதை வைத்து 5 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். தீபமேற்றி ஓம் ஆதித்யாய நமக என்ற இந்த அற்புத சூரிய தேவ மந்திரத்தை 108 முறை சொல்லி சூரிய வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்த பாவங்கள் அத்துணையும் சூரிய பகவானால் மன்னிக்கப்படும். இந்த அற்புத வழிபாட்டையும் குளியல் முறையும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அற்புத தகவல். ரத சப்தமி நாளில் அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதைவிட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள். அல்லது எங்களது அன்னசேவா குழு ரத சப்தமி நாளில் செய்யும் அன்னதானத்திற்கு முடிந்தால் உதவுங்க. மேலே டிஸ்பிளேயில் எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். மேலும் ஸ்கேனரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி கூட கூகுள் பே, ஃபோன்பே ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால் முடிந்த சிறு தொகையை ரத சப்தமி நாள் அன்னதானத்திற்கு தந்து உதவலாம். அவ்வாறு பங்களிப்பு செலுத்திவிட்டு எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அவருடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சூரிய தேவனுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் சிறப்பாக செய்யப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.